கொரோனாவை பொறுத்தவரை வீரியமில்லாத வைரஸ் என்பதால் மாணவ மாணவிகளுக்கு கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதுடன் தனி மனித இடைவெளியை கடைபிடித்தால் போதும் எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். நாட்டில் கரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மத்திய சுகாதார அமைச்சகத்தின் நிலவரப்படி கடந்த திங்கட்கிழமை முதல் 203 புதிய பாதிப்புகள் பதிவாகியுள்ளனர். கரோனா பாதிப்பால் இதுவரை மொத்தம் 28 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது செயலில் உள்ள கரோனா பாதிப்புகளின் எண்ணிக்கை 3961 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கர்நாடகா, கேரளாவில் தலா ஒருவர் என 2 நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஒரே நாளில் டெல்லியில் அதிக கரோனா பாதிப்புகள் அதிகரித்துள்ளனர். அதே சமயம் 1400 செயலில் உள்ள பாதிப்புகளுடன் கேரளா முதலிடத்தில் உள்ளது. டெல்லியில் ஒரே நாளில் 47 புதிய பாதிப்புகள் பதிவாகியுள்ளனர். இது நாடு முழுவதும் ஒரே நாளில் பதிவான அதிகபட்ச பாதிப்பாகும். செயலில் உள்ள நோயாளிகளின் எண்ணிக்கையில் கேரளா 1435 பாதிப்புகளுடன் முதல் இடத்தில் உள்ளது. மேலும் மகாராஷ்டிராவில் 506, டெல்லியில் 483, குஜராத்தில் 338, மேற்கு வங்கத்தில் 331, கர்நாடகாவில் 253, தமிழ்நாட்டில் 189 மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் 157 செயலில் உள்ள பாதிப்புகள் உள்ளனர். இது தவிர பல மாநிலங்களில் கரோனா பாதிப்புகள் பதிவாகி வருகின்றனர். இவற்றின் எண்ணிக்கை 100க்கும் குறைவாக உள்ளது. கரோனா வைரஸ் தொடர்பான புதிய பாதிப்புகளின் இந்த அதிகரிப்பு மிக வேகமாக நடந்துள்ளது. மே 22 அன்று வெறும் 257 செயலில் உள்ள பாதிப்புகளிலிருந்து மே 26 வரை 1010 அதிகரித்தது. பின்னர் சனிக்கிழமை வரை 3 மடங்குக்கும் மேல் எட்டியது. 3395 எட்டியது. அதிகரித்து வரும் பாதிப்புகள் இருந்தபோதிலும் பீதி அடைய வேண்டாம் என்று சுகாதார அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இயக்குனர் ஜெனரல் டாக்டர் ராஜீவ் பகல் கூறுகையில், மேற்கு மற்றும் தெற்கு பிராந்தியங்களில் எடுக்கப்பட்ட மாதிரிகளின் மரபணு வரிசைப்படுத்துதல் தற்போதுள்ள அதிகரிப்பு ஒமிக்ரானின் துணை வகைகளால் தூண்டப்பட்டுள்ளது என்பதை குறிக்கிறது. இது இதுவரை லேசான தன்மையுடையதாகவே தெரிகிறது. மே 2025 வரை உலக சுகாதார அமைப்பு LF.7 மற்றும் NB.1.8 கோவிட் துணை வகைகளை கண்காணிப்பில் உள்ள வகைகளாக குறிப்பிட்டுள்ளது. இவைதான் சீனா மற்றும் ஆசியாவின் சில பகுதிகளில் தொற்றின் அதிகரிப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் அதே வகைகள். நொய்டாவில் 14 புதிய கொரோனா பாதிப்புகள் கண்டறியப்பட்டுள்ளனர். இப்பகுதியில் மொத்தம் செயலில் உள்ள பாதிப்புகளின் எண்ணிக்கை 57 உயர்ந்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கொரோனாவின் அதிக பாதிப்புகள் நொய்டாவில் உள்ளனர் மற்றும் நொய்டாவில் கரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அனைத்து நோயாளிகளும் வீட்டு தனிமையில் உள்ளனர். 30 ஆண்கள் மற்றும் 27 பெண்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்புகளின் பின்னணியில் அனைத்து மருத்துவமனைகளிலும் ஒத்திகைக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன. அகமதாபாத்தில் கொரோனாவால் 2வது மரணம் நிகழ்ந்துள்ளது. கடந்த 3 நாட்களில் 2 உயிரிழந்துள்ளனர். அகமதாபாத் LG மருத்துவமனையில் 47 வயது பெண் ஒருவருக்கு கொரோனா பாதிப்பால் மரணம் ஏற்பட்ட நிலையில் இன்று 18 வயது பெண்ணும் உயிரிழந்துள்ளார். 47 வயது பெண் மே 23 அன்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அதே சமயம் 18 வயது பெண் சுவாச பிரச்சனையுடன் 2 நாட்களுக்கு முன்பு அனுமதிக்கப்பட்டார். குஜராத்தில் கொரோனாவின் செயலில் உள்ள பாதிப்புகளின் எண்ணிக்கை 338 உயர்ந்துள்ளது.